நண்பர்களே, எனது ரசிக பட்டாளமே, விடுகிறது அடைகிறது, அடைகிறது விடுகிறது. காலங்கள் அப்படியே வருஷமும் மாதமும் நாட்களும் ஆண்டுகளும் ஜென்மங்களும் நகண்டு நகண்டு போய்கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மாற்றமே என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்கு. நான் ஏற்கனவே ஒரு இங்கூரி கேள்வி உங்கள் மத்தியில் கேட்டேன். அதுக்கு விளக்கமும் நானே சொல்கிறேன். இவ்வளோ கூட்டங்க இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் நான் பேசினேன். ஆனால் எல்லாம் தூரத்தில் இருக்கும்போது எப்பாவது ஒருக்கா பார்க்கும்போது அடிக்கடி பார்க்குறவங்க அந்த ஸ்டோரேஜி மெமரி சேவில் மனசில் மூளையில் கண்ணில் இருக்குன்ட்டு சொன்னேன். ஆனால் அவங்க கூட சேர்ந்து வாழும்போது தான் அவங்க சுயநலம் என்னன்னு, நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு நம்ம அனைவருக்கும் புரியும், தெரியும். அது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் யாருக்குமே தெரியாது. இப்படித்தான் உலகத்தில் எல்லா சனங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பழைய பிளாஸ்பேக் காலத்தில் விசுவாசி கூட்டம் இருந்துச்சு. அங்கங்கே சண்டை போட்டால் அடிச்சுக்கிட்டான் விலக்கி விடுவாங்க, பிரச்சனையை தீர்த்து விடுவாங்க. ஆக்சிடெண்ட் அதுக்குது மொத்தத்தில் பிரச்சனை இல்லாமல் சிக்கல் இல்லாமல் எல்லாருமே மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் போலீஸு, கோர்ட்டு, வைக்கல், நீதிபதி இவங்கெல்லாம் தலையிட மாட்டாங்க. மக்களே பார்த்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிடுவாங்க. பெரிய முடியாத பிரச்சனை, தவிக்க முடியாத பிரச்சனையில் தான் அவங்கெல்லாம் வைக்கல், போலீஸு இவங்கெல்லாம் கேஸ் எடுப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அப்படி விசுவாசி கூட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சுயநலன்ட்டு நிறையா பத்துட்ட இருக்குது. பொதுநலம் யார்கிட்டையுமே வரமாட்டேங்கு. நிறையா பேத்துக்கு நல்லது நம்ம பண்ணோம், நல்லது செஞ்சோம், நம்மளும் வாழ்வோம், 4 பேர் வாழ்வோம்னா எத்தனை பேத்துக்கு சப்போர்ட் உதவி பண்ணேன். நல்லது பண்ணி எனக்கே சூனியை வச்சுக்கிட்டு எனக்கே வில்லங்கம் எனக்கே வருது. அதே அப்படியே எதிரியாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள சனங்கள்லாம் ஒரு மைண்டு, ஒரு மனசு, ஒரு மூளை கிடையாது. அப்பப்போ நிமிஷத்துக்கு தகுந்தாப்புல, நொடிக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிட்டே இருக்காங்க. மக்களே, சனங்களே, என்னால் காசு பணம் தங்கம் அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்க முடியாது. நல்ல கருத்துக்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். உலகம் முழுவதும் சனங்க நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லா மொழி, எல்லா பாசை, தூதுவர் புரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, உலகத்தை தெரிஞ்சவங்க, நாட்டை தெரிஞ்சவங்க, மொழிகளை தெரிஞ்சவங்களாம் நீங்கள் எல்லாமே இருப்பீங்க. அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மக்கள் மத்தியில் இந்த ப்ரோக்ராமை எடுத்து அவங்களுக்கு புரியுத மாதிரி எல்லா பாஷையிலையும் எல்லா மொழியிலையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். வாழ்க வளமுடன், வாழ்ந்து கொண்டே நம்ம இருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. இப்பொழுதும் நாம் அனைவரும் வயசு மூத்தவங்க, வயசு சின்னவங்க, குழந்தைகள், பசங்க, என் குட்டீஸ் பசங்களுக்கு அனைவருக்கும் எனது கருத்துக்களை அப்படியே எல்லா மத்தியிலையும் தெரியப்படுத்துகிறேன், காட்டுகிறேன். நம்மளோடு மத்தியில் நான் வாழ்கிறேன். நான் பெரிய ஒரு டைரக்டர், ஒரு இசை பாட்டு நடிகர்ன்ட்டு நான் ஏற்கனவே கோயில் திருவிழா, ஆடி திருவிழாவில், சினிமாவில், சீரியலில் நிறையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனது பெயர், நடிகர் பேர் எஸ்எம்எல் பாலா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் சூட்டினது எம் பாலசுப்ரமணியன். எனது சொந்த பெயர், எங்கள் அம்மா அப்பா எனக்கு வச்ச பெயர். இதோடு முடித்துக்கொள்கிறேன். ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தால் உங்கள் உலகத்தில் சனங்களில் உங்களில் ஒருவனை எடுத்து என்னை மன்னிச்சுக்கங்க. வாழுவோம், அனைவரும் வாழ்வோம். எம் பாலசுப்ரமணியன் யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நல்லதாக பண்ணுங்கள், நல்லதாக செய்யுங்க.
நல்லபடியாக நடக்கட்டும், நல்லபடியாக எல்லோரும் வாழ்வோம், நல்லபடியாக எல்லோரும் வாழ விட்டு நம்மளும் நல்லபடியாக வாழ்வோம். அந்த மேலோகத்தில் எல்லா தேவலர்களும் எல்லா சக்திகளும் உங்களுக்கு வந்து தெய்வத்தை யாரும் பார்க்க முடியாது, தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மனுஷ உருவத்தில் எவனா உருவத்தில் தெய்வம் இப்படித்தான் வந்து செயல்படும். அந்த தெய்வ மனிதர்கள் மூலியமாக எல்லா மத தெய்வம் மனிதர் மூலியமாக செயல்படும் போது அவங்கள கொஞ்சம் கண்கவனிங்க, பாதுகாப்பு கொடுங்க. 24 மணி நேரம் மக்களே, சனங்களே, உலகம் முழுவதும் தூதுவர் அவர்களே 24 மணி நேரம் கண்கவனித்து அவங்க எல்லாத்துக்கும் எல்லா மத தெய்வமும் எல்லாரும் பாதுகாத்து செயல்படணும். இதோடு உங்களோடு எனது உரையாடலை முடித்து கொள்கிறேன். அடுத்து நம்ம சந்திப்போம், உங்களோடு இருப்போம், உங்களோடு வாழ்வோம். எல்லாத்துக்கும் டாட்டாங்க. டாட்டா. தங்கம், வைரம், பணம் இந்த மாதிரி பொக்கிஷனை இந்த மாதிரி நேரத்துகளை உங்கள் மத்தியில் எனது மூலியமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் டாட்டாங்க.